அதே மாதிரி ஹலாலான முறையில் பிசினஸ் பண்ணணும். இப்போ இந்த தராசு இருக்கு. இந்த தராசை வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நம்ம வந்து கவர்மெண்ட்ல கொடுத்து நம்ம வந்து செக் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு 1000 சில்லற ரூபாய் கிட்ட வந்து பணம் கட்டுறோம். அதுக்கு நம்மள்ட்ட ரிசிப்ட் இருக்கு. வருஷம் வருஷம் இதை செக் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்து. ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து இத கரெக்டான எடை உழுவுதா அப்படின்னு. இப்போ 1/2 கிலோ ஒரு எடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 480 கிராம் கொடுத்தோம்னா அது ஹராம். 500 கிராம் இல்ல 500 கிராம் எக்ஸாக்டா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல 1 கிராம் நீங்க கொடுத்தாலும் சரி, அது பிரச்சனை அது வந்து ஹலால். நீங்க 1/2 கிலோவுக்கு காசு வாங்கிட்டு 480 கிராம் பொருளை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹராம் தானே. அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ வந்து அந்த அந்த வந்து வாடிக்கையாளரை நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு இல்ல, இப்ப வந்து ஒரு 10 பேருக்கு விக்கிறோம். 10 கிராம் எடுங்க, 100 கிராம் ஆச்சுல. அந்த 100 கிராம் பொருளை அடுத்தவங்க வந்து திருடுறதுன்னு சமம். திருடனுக்கும் நம்ம வேலை இந்த இதுல அடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா. அவன் டைரக்டா திருடுறான், நம்ம இன்டைரக்டா திருடுறோம். அதான் வித்தியாசம். அதுதான் ஹலால் ஹராம். இந்த தொழில் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஹலால் ஹராம் இருக்கு. மக்களை எவன் ஏமாத்துறானோ அதெல்லாம் ஹராம்.